ஒரு சிவன் கோயிலில் ஒரு சின்ன பையன் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கான். சாமி நான் ரொம்ப ஆசையாக வாங்கின என்னுடைய சைக்கிள் வந்து தொலைஞ்சு போச்சு. ஒரு 5 நாளைக்குள்ளே இந்த சைக்கிள் எனக்கு கிடைச்சா ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு பாட்டில் போயிட்டான். முதல் நாள் ஆச்சு, சைக்கிளை காணோம். 2வது நாள் ஆச்சு, சைக்கிள் வந்துடும் பார்த்தா சைக்கிளை காணோம். இப்படியே 5 நாளும் போயிடுச்சு. அடுத்த நாள் நேராக கோயிலுக்கு வந்தான். கோயிலுக்கு வந்துட்டு அந்த கோயிலுக்கு முன்னால் இருந்த ஒரு சின்ன குட்டி பிள்ளையார் சிலையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு, ஐயா சிவன், ஆமாம் 5 நாள் உங்களுக்கு நான் டைம் கொடுத்தேன், என் சைக்கிளை நீங்கள் கண்டுபிடிச்சி தரல, இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன், அப்படியும் என் சைக்கிள் எனக்கு கிடைக்கலனா உங்கள் பையன் உங்ககிட்ட நான் திருப்பி அனுப்ப மாட்டேன், வரட்டுமா அப்படின்ட்டு போயிட்டான். இதை பார்த்துட்டு ஒரு தலை கிருக்குன்னு சுற்றி போச்சு. அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய 4 குழந்தைகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பா, இருங்க போய் கூப்பிட்டு வந்துடுறேன். ஹலோ குட்டீஸ், இந்த வரேன். வணக்கம். உங்க பேர் என்ன? சித்திகா தர்ஷினி. சித்திகா தர்ஷினியா? நீங்க இந்த ஊரு? சரவணாப்பேட்டை, வெள்ளூர். சரவணாப்பேட்டை, வெள்ளூரா? உங்க அப்பா பேர் என்ன? தேவராஜ். தேவராஜ். எங்க இருக்கீங்க? கை தூக்குங்கோ. ஓ, அவர் தான் தேவராஜா? ஆமா. சரி, இவரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கடா. என்ன பண்றாரு இவரு உங்க அப்பா? நீங்க டிவில பாக்கலீங்களா? டிவிலையா? ஆமா. ஓ, 12 மணிக்கு அந்த லேகியம் வைப்பார் அவரா? 12 மணிக்கு உட்காந்து இந்த லேகியத்தை சாப்பிட்டவர்கள் மிக குணமாக முடியும். என்ன பண்றாரு டிவியில்? என்ன பண்றாரு டிவில? உங்களை பார்த்தாரு. டிவியில் என்னைய பார்த்தாரா? ஆமா. உங்க அம்மா பேர் என்ன? விஜயலட்சுமி. உங்க அம்மா யார்? கை தூக்க சொல்லுமா. ஓ, இவங்க தான் விஜயலட்சுமியா? இவங்களும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா? டிவில பார்க்கலாச்சு எல்லாரையும். இவங்களுமா லேகியம் வைக்காங்க? ஆமா. உங்க பேர் என்ன? சுனந்தா. அது யார் பாப்பா? அந்த மடியில் இருக்காரு? மகாலட்சுமி. மகாலட்சுமி சாமின்னா எப்படிமா இருக்கும்? மகாலட்சுமி பெருசா இருக்கும். இவ்வளோ பெருசாவா? இவ்வளோ பெருசா. இவ்வளோ பெருசாவா? சரி, இங்கே இருக்கிறதுல யாரை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியே இருக்கு? அவ்வளோ பார்த்தாதான். உன் தங்கச்சி பார்த்தாவா? அவள் ஆல்ரெடி மகாலட்சுமி தான். வேற யாரை பார்த்தா மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருக்கு? அது அங்கே ஒருத்தன் தலைப்பா முக்காடு போட்டு உட்காந்துருக்கானவனா? அப்போ இங்கே எல்லாம் குட்டி குழந்தைகளை பார்த்தா தான் மகாலட்சுமி மாதிரி இருக்கா? பெருசில் நாங்கள் மகாலட்சுமி லிஸ்ட்டில் சேர்க்கிற கிடையாதுங்க. சரி சுனந்தா, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? எல்கேஜி. சரி, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? பெரியார் மெட்ரிகுலேஷன். பெரியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். எந்த ஊர் மாதிரி? திருச்சி. திருச்சியானே? சரி, திருச்சியில் எங்கே இருக்கீங்க? எங்கள் வீட்டில். ஹலோ, நாங்களும் ரோட்டில் பாய் போட்டு உட்காந்துருக்கோம். நாங்களும் எங்கள் வீட்டில் தான் இருக்கோம், புரிஞ்சுதா? திருச்சியில் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு கேட்டேன். கேகே நகரா? அப்படி சொல்லு. உங்கள் அம்மா பேர் என்ன? சுசீலா. சுசீலாண்ணா எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்கம்மா, நல்லா பாட்டு பாடுவாங்க. உங்கள் அம்மா பாட்டு பாடுவாங்களா? என்ன பாட்டு பாடுவாங்க? வாய்ஸ் நல்லா இருக்கப்பா அந்த பிள்ளை வாய்ஸ். கை தட்டுக்க ஒரு வாட்டி அவளுக்கு பாப்பாக்கே. ஏய், இந்த அடியே தாப்பி சாத்துக்குறேன், நான் ஒன்னொன்னா சொல்லித்தா கத்துக்குறேன், நீ சாஞ்சாடிஞ்சு தாங்கிக்கிற, உன்னை மடியில வாங்கிக்கிறேன். அதாவது பாட்டு தெரிலனாலும் அது பாட்டில் அடிச்சு விட்றதா பாட்டில் என்ன? இன்னும் பாட்டு முடியலையா? பாப்பா, இப்போ உன்னை வீட்டில் உன்னை தூங்க வைக்கிறதுக்கு யார் பாட்டு பாடுவா? அம்மா. அம்மாவா? என்ன பாட்டு பாடுவாங்கம்மா? ஆரிராரோ. ஆரிராரோவா? அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஆரிராரோன்னு ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இப்போ பாப்பா பாடுவா பாருங்க, பாடுமா. ஆரிராரோ ஆராரோ கண்ணு ரங்கு ரங்கு. இப்படி பாடினா எந்த பிள்ளை தூங்கும்? எந்திரிச்சு ஓடிடாதக்கும் பெட்டை விட்டு என்ன? சரி, நீ இப்போ பாட்டு பாடிட்ட, இதே பாட்டை உங்கள் அம்மா பாட சொல்லுமா? அவங்க அம்மா பாட சொல்லுங்க. அம்மா பாடுமா. அம்மா பாடுமா.
ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நீலி வரோ தாயான தாய் வரோ. சூப்பர். அவங்க அம்மா கூட கை தட்டுங்க, நல்லா பாடுறாங்க. சரிம்மா, இப்போ உங்கள் அம்மா ஆராரோ ஆரிரரோ அப்படின்னா நீ அப்படியே தூங்கிட்ட. பார்த்தா உங்கள் அப்பா தூங்காம எனக்கும் பாட்டு பாடு எனக்கும் பாட்டு பாடு அப்படின்னு. ஆமாம், அவரை தூங்க வைக்கிறதுக்கு இருந்துச்சியா? உங்கள் அப்பா கீழே கிடந்து கையை காலை உதறாரு. என்னையும் தூங்க வைங்க என்னையும் தூங்க வைங்கன்னு கேட்குறாரு. அப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு என்ன பாட்டு பாடுவாங்க? அம்மா அப்பாவுக்கு தூங்க வைக்கிறதுக்கு என்ன பாட்டு பாடலாம்? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஆ இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா. மைக் அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் மீதியை பாடுங்க, நீங்கள் பாடுங்க. தாலியத்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்லை புள்ள கொட்டி பெத்துக்கிட்டு ஓடி போலாமா. எல்லாம் ஒரே ஓடி போகிறே இருங்க. தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஒய் ஹேம்ராஜ். ஹேம்ராஜ். உங்கள் அப்பா பேர் என்ன? யுவராஜ். உன் பேர் இன்பராஜ், உங்கள் அப்பா பேர் யுவராஜா? ஒய் ஹேம்ராஜ் யுவராஜ். தம்பி பேர் சரண்ராஜ். அவன் என்ன உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ராஜ் ராஜ்னே பேர் வச்சிருக்கீங்களா? என்ன காரணம்? எல்லாருக்கும் ராஜ் ராஜ் எல்லாருக்கும். நம்ம எல்லாமே ராஜ பரம்பரையில் இருக்கணுன்றக்காக தாத்தா வந்து எத்திராச்சு. ஆமா, அவங்க தாத்தா ராஜா பரம்பரையா? எந்த ஊர் ராஜா? நாங்கள் எல்லாம் சென்னை தான். சென்னை ராஜாவா? சென்னை ராஜா. உங்க தாத்தா? தாத்தா எத்திராஜ். எத்திராஜ். அப்பா பேர் செல்வராஜ். செல்வராஜ். நான் யுவராஜ். யுவராஜ். என் சன் ஹேம்ராஜ். ஹேம்ராஜ். குட்டி சன் சரண்ராஜ். அப்போ உங்க வீட்டில் யார் வசூல்ராஜ்? அப்படியே மிஸ்ஸஸ் தான் வசூல்ராஜ். அதான கேட்டேன். குடும்பமே ராஜ பரம்பரையா இருக்கு போறீங்களா? இவங்க ட்ரெஸ்ஸை கூட பார்க்கும்போது ராஜாக்கள் போடுற ட்ரெஸ் மாதிரி தான் இருக்குன்னு. ஆமாம் சார். சரி தம்பி, இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜி படித்து பெரிய ஆளான பிறகு என்ன வேலைக்கு போகிறீங்க? குழந்தைங்க டாக்டர் ஆக போகிறேன். குழந்தைகள் டாக்டரா? என்ன குழந்தைகள் டாக்டர்? குழந்தைங்க டாக்டர்னா ஜுரம் வந்தா ஊசி போடுவாங்க. ஜுரம் வந்தா ஊசி போடுவீங்க. தலைவலி வந்தா? தலைவண்டி வந்து வேற டாக்டருக்கு தான் போகணும். உங்க பேர் என்ன? SRUTHI ஸ்ருதி. சூப்பர். இன்னொரு வாட்டி சொல்லு, உன் பேர் என்ன? SRUTHI ஸ்ருதி. இன்னொன்று ஒரே வாட்டி சொல்லு, உன் பேர் என்ன? ஐயோ முடியல. உன்னோட பேரை சொல்லுங்க. என்னோட பேரா? பேர் மறந்து போச்சம்மா. அண்ணாச்சி தானே? ஆமா, என் பேர் அண்ணாச்சி தான். கரெக்டாக சொல்ல. அப்படியே எனக்கு உங்க பேரு தெரியும். என்னை பற்றி உனக்கு வேற என்னெல்லாம் தெரியும் சொல்லு. ஐயோ முடியல, நாள கத்தி கத்தி உங்களால ரொம்ப தொல்லையா போச்சு. ஐயோ, சரி, நான் ஒரு கேள்வி கேட்காது பதில் சொல்றியா? நான் அழகா இருக்கிறேனா இல்லையா? இருக்கிறீங்க. நான் அழகா இருக்கேனா? உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? அழகா இருக்கேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வேற வாங்கி தராங்களே. நாங்க உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்தா நீங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும். அதுக்கு நீயே அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஏட்ட தவறும்? நீ இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரல, ஆமா. நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்ல? ஆமா. ரெண்டும் சரியா போச்சு. யாரும் யாருக்கும் வாங்கி தரட்டான்? இது எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. அழகு அழகுன்னு சொல்றாங்கல்ல, அழகுன்னா என்னது? ரொம்ப கியூட்டா இருக்குது. ரொம்ப கியூட்டாவா? அங்கே இருக்கிறதுல யார் ரொம்ப கியூட்டா இருக்கா சொல்லு பாப்பா. எங்க அப்பா. நான் எப்படி இருக்கேன்? சூப்பரா இருக்கீங்க. எங்கே எங்கே இன்னொரு முறை காது குளிர சொல்லம்மா. சூப்பரா இருக்கீங்க. எல்லாருக்கும் கேட்டுச்சா? அழகா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மேக்கப் பண்ணிக்கணும், பவுடர் போட்டுக்கணும், குளிச்சுட்டு பவுடர் போட்டுக்கணும். குளிச்சா கொஞ்சம் வெள்ளையாயிடுவோம், பவுடர் போட்டால் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாயிடுவோம். ஓஹோ. தலை வரணும், தலை அழகாயிடும். ஓ, அப்புறம் ஸ்கூல் போகும்போது ஷூ கரெக்டாக போட்டுக்கணும். இப்போ நான் வந்து அழகா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. என்ன செய்யணும்? நான் சொன்னதை செய்யணும். ஆமாம். இல்லை வேற ஏதாவது உங்கள் வீட்டில் யாராவது டிப்ஸ் கேட்க முடியுமா? அண்ணாச்சி அழகாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறியா? அப்பா, அங்கிள் அங்கிள் அழகாத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கா? ஆல்ரெடி அழகாக தான் இருக்காரு. அவரோட ஃபேஸ் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் தான், நல்லா இருக்காரு. என்ன சொன்னா? ஏற்கனவே அழகா இருக்காரு, ஃபேஸ் மட்டும்தான் அழகா இருந்தது. ஃபேஸ் மட்டும் அழகா இல்லையா? சரிம்மா, இதெல்லாம் வெளி அழகு இல்லையா? உள் அழகுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? உள் அழகுனா
உள்ள அழகு பண்ணிக்கிறதுக்கு தண்ணி குடிச்சா அழகாயிடுவோம். உள்ள தண்ணி குடிச்சா உள்ள அழகாயிடும். அழகாயிருமா? தண்ணி குடிக்கட்டா? தண்ணி குடிக்கிட்டா உள்ள கருப்பாயிடும், வெள்ளையும் கருப்பாயிடும். ஓ, நல்லா இருக்கே. கை தட்டுங்களா ஒரு வாட்டி. இப்போ உனக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய இருக்காங்களா? சரி, எதுக்காக நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறோமா? நட்புக்காக. நட்புக்காக. கை தட்டுங்கய்யா. சரி, நட்புன்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா என்ன? நட்பு சந்தோஷம். நட்புன்னா சந்தோஷமா? கை தட்டுங்க. சந்தோஷம்னா என்னம்மா? குடும்பம். தட்டிடுங்க, வேற வழி இல்லை. குடும்பம்னா என்னம்மா? வாழ்க்கை. வாழ்க்கைனா என்னம்மா? சந்தோஷம். திருப்பி ரிவேர்ஸா? சரி, வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமா இருக்கும்னா நம்ம என்ன செய்யணும்? சிரிக்கணும். சிரிக்கணுமா? என்ன பண்ணா சிரிக்கணும்? காமெடி பண்ண. யார் காமெடி பண்ணா சிரிப்ப நீ? எங்க அம்மா காமெடி பண்ணா. தம்பி, வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். காமெடி பண்ணணும். காமெடி பண்ணணுமா? காமெடி பண்ணணும். எங்க பண்ணாலும் அழுவ கூடாது. சிரிச்சுனே இருக்கணும். எப்பா பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணியா? ஒரே அழுவணி மூஞ்சா இருக்கக்கூடாது. என்னம்மா? எப்பவுமே அழுதுதா நம்ம மூஞ்சி அசிங்கமாயிடும். ஆமா, அழுதுட்டீங்கன்னா மூஞ்சி அசிங்கமாயிரியா? சரி தம்பி, காமெடியில் உனக்கு யார் காமெடி ரொம்ப பிடிக்கும்? அப்பாடா ரொம்ப காமெடி பண்ணுவாரு. உங்க அப்பாவா? ஆமா. என்ன காமெடி பண்றாரு? அம்மா வந்து ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க? ஒண்ணு சொல்ல, நாங்களும் சிரிக்கும். காலையில என்ன சமையல் பண்ணன்னு கேட்பாரு. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு ஒய்ஃபை பார்த்து, ஏய் என்ன சமையல் பண்ணிக்கிற அப்படின்னு கேட்பாரா? என்ன சமையல் பண்ணுன்னு கேட்பாரு. அப்ப வந்து உப்மா சொன்ன ஐயோ அப்படி சொல்லுவார் அப்பா. என் உப்மா நல்லா இருக்காதா? எங்க அப்பா பிடிக்காது, எனக்கு பிடிக்கும். நான் சொல்லி வச்சிருவேன் காலையில புக் பண்ணி வச்சிடுறது. என்ன வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க என்ன செய்யணும்? அம்மா வாழ்க்கையில எதுக்கு சந்தோஷமா இருக்கணும்? எதுக்கு சந்தோஷமா இருக்கணுமா? எனக்கு அப்படிதான் பேச தெரியும். சரி, இப்ப நீ ஒழுங்கா கேட்கலன்னா உனக்கு கிஃப்ட் கிடையாது. எப்படி வசதி? அம்மா வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணும். நம்ம சம்பாதிக்கிறத நம்மளே வச்சுக்கக்கூடாது. தான தர்மம் நிறையா பண்ணி கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் பண்ணாலே தன்னால் சந்தோஷமாக இருக்கு. வாழ விடு, கொடுத்து வாழ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. என்ன உங்கள் அப்பா யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருக்காரம்மா? ஆமா. யாருக்கு? எனக்கு தான். உனக்கா? உங்கள் அப்பா பேர் என்ன? சுரேஷ்குமார். சுரேஷ்குமார். என்ன பண்ணுறாருமா உங்கள் அப்பா? வேலைக்கு போறேன். நான் தான் வேலைக்கு போகிறேன். என்ன வேலைக்கு போகிறாரு? வக்கீல். வக்கீல்னா என்ன வேலைமா அது? லாயர் வேலை. வக்கீல்னா என்ன, லாயர்னா என்ன? எனக்கு புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. போரிங் துடைக்கிற வேலை. போரிங் துடைக்கிற வேலையா? என்ன புதுசாக இருக்கு? லாயர்னா என்ன அது சொல்லி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல. நான் சொல்ல மாட்டேன். நீ சொன்னா தான் கிஃப்ட்டு, சொல்லலைன்னா கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட் வேணுமா வேண்டாமா? நான் எடுத்துட்டு ஓடிடுவேன். சரிம்மா, நீ இப்போ உங்கள் அப்பா நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்கார்ல, இப்போ நம்ம எதுக்குமா கோவப்படுறாரு? சில டைம் அம்மாலாம் தப்பு பண்ணுவாங்க, நானும் தப்பு பண்ணுவேன், தம்பியும் தப்பு பண்ணுவான். சரி, நீ சின்ன பையன் தப்பு பண்ணுவேன், உன் தம்பி சின்ன பையன் தப்பு பண்ணுவான். உங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணுறாங்க? அப்பா சொல்றத செய்ய மாட்டாங்க, திட்டுவாரு. அப்புறம் வந்து காலையில் ஸ்கூல் லேட் ஆயிடுச்சுன்னா ரசந்தாரம் வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ரசந்தாரம் வைக்கிறேன்னு சொன்னாங்க அம்மா. என்ன ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும்னு நானும் ரசந்தாரம் வையுமான்னு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லி ஸ்கூல்ல வந்து பிரெட் மட்டும் வச்சுட்டு வந்து ரஸ்க்கு சாப்பிட்டுட்டேன். ஆமா, கிட்டத்தட்ட ஒருத்தர் பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. உங்க குடும்பத்துக்கு முன்னாடி கை தட்டுங்க. ஆமா, உங்க அப்பா எதுக்குலாம் கோவப்படுறாருமா? அம்மா அவரை திட்டிகிட்டே இருக்கறனால கோவப்படுறாரு. தப்பு இல்லையா? ஒரு அம்மா எப்படி அவங்கள போட்டு திட்டிகிட்டே இருக்கலாமா? எதுக்குமா திட்டுறாங்க உங்க அம்மா? அவரு கிச்சன் பக்கம் வராதன்னு சொல்லி திட்டுறாரு. யாரு? அம்மா வந்து யாரை திட்டுறாங்க? அப்பா. கிச்சன் பக்கம் வராதன்னு திட்டுறாங்களா? ஏன் உங்க அப்பா கிச்சன் பக்கம் வந்து என்ன பண்றாரு? அவரு சமைக்கிறேன்னு சொல்லி அடம் பிடிக்காரா?
என்னம்மா இப்போ வித்தியாசமான ஆளாக இருக்காரு. எனக்கெல்லாம் கிச்சன் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆனால் உங்கள் அப்பா கிச்சனில் வந்து நான் சமைக்கிறேன் அப்படியே பண்ணுறா. அதுக்கு உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க? போன்னு சொல்றாரு. சரி, உங்கள் அப்பா போக மாட்டாங்க, அங்கேயே நிற்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? எங்க அம்மா ஒரு கரண்டியை கையில் வச்சிருந்தது. சரி, சுட்டு விட்டுருச்சு. அதாவது சுட்டு விட்டுருச்சு. ஆமாம், அடுப்பு பக்கத்தில் அப்படியே இவர் போயிட்டு நின்றுருக்காப்புல. நீ தள்ளிக்கம்மா, நான் சோறு பொங்குறேன்னு சொல்லியிருக்காரு. வராத, போ, அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொன்னாங்களா? அப்படியே ஒரு கரண்டி எடுத்து அடுப்பில் காய வச்சு இவர் அதெல்லாம் முடியாது, நான் சோறு பொங்கி தான் தீர்வேன்னு சொன்னாரா? ஆமாம். இப்போ கடைசியில் சூடு எங்கே வச்சாங்க? முட்டியில். பாவம்யா, ஒரு சோறு பொங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆளுக்கு காலில் சூடு வச்சு அனுப்பியிருக்காங்க. என்னம்மா, உங்கள் அப்பா லாயர் தானே? ஈபிகோல் அதுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க முடியுமான்னு கேளுமா. அப்பா தண்டனை கொடுக்க முடியுமா? ஐபிசி 323 பனிஷ்மெண்ட் கொடுக்கும். ஐபிசி 320 ஆக்ட் 323 அதில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு கேளு. அப்பா என்ன தண்டனை கொடுக்கலாம்? 1 year பனிஷ்மெண்ட். 1 வருஷமா ஒரு சூடு போட்டதுக்கு. அவங்க அப்பாவுக்கு சமைக்க தெரியுமா? என்ன சமைப்பாரு? பால் காய்ச்சுவாரு. நேரு பற்றி ஒன்று ஏதோ சொல்கிறேன்னு சொன்னியாமே. திரு ஜவஹர்லால் நேரு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார். இவர் அலகாபாத்தில் நவம்பர் 14, 1889 பிறந்தார். அவ்வளோதானா? யாருமா அவரு? நேருஜினா யாரு? நேருஜினா நம்ம நாட்டை காப்பாற்றிருக்காரு. நாட்டை காப்பாற்றிருக்காரா? யார்கிட்ட இருந்து? காந்தியோடு சேர்ந்து இவரும் காப்பாத்தினாரா? யார் சொல்லி கொடுத்தாமா உனக்கு? எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. உங்க அப்பாவா? பரவாயில்ல, அவருக்கு கை தட்டுங்க. சரி, ரொம்ப அழகா பேசுறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.